ஹலோ டிபிஎஸ். காலையில கண்ணை முழிச்சு எழும்பி பார்த்தா ரூமுக்கு இருக்கிறவனுங்க எல்லாம் பாவம் படுக்கட்டுன்னு சொல்லி என்ன விட்டுட்டு உடைக்க போய்த்தானுங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வரான் சொல்லி கண் முழிச்சத்தோட நானும் வெளியாயிடு இந்த அடிக்கிற கவர் இல்ல இப்போதைக்கு எதுவுமே செய்யலாம் சொல்லி எடுத்து வச்சு சந்தி மாறுறதுக்கு மழையெல்லாம் அடிச்சிட்டுன்னு சொல்லி வாயை பார்த்துட்டு இருந்தா நீ மல்லாக்க மட்டும் தான் படுக்கணும் சொல்லி இதெல்லாம் சரிப்பட்டு வரான் சொல்லி தொலைபேசிக்கு எனக்கும் ஃபுல்லா கவரை போட்டுட்டு கிளம்பிட்டேன். ஒவ்வொரு கடையிலையும் ஓர்டர் எடுக்கக்குள்ள ஏதோ சிங்களத்துல செல்லுவாங்க என்னன்னு தெரியும். ஆனா நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் செல்லுவேன், என்னன்னு கண்டுபிடிங்க வைப்போம் மட்ட சிங்கள பேம்பு ஹரியரி மல்லின்னு சொல்லிவிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. அதுக்கு பதிலாக நானும் மாறி சிரிச்சு போட்டு எனக்கு தேவையான நம்பரை சொல்லி சாமான்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை நாத்துங்கிறதால இன்றைக்கு நேரத்தோடைய ரூமுக்கு வந்துட்டேன் ஜிம்மாக்கு போறதுக்காக வேண்டி ஜிம்மாக்கு ரெடி ஆகிட்டு போய்த்தேன். சப்பாத்து ராக்கையில வைக்கக்குள்ள ஏன் வீடியோ எடுத்துன்னு கேட்டீங்கன்னா புது இடம் தானே மறந்துடுவேன் சொல்லி வீடியோ எடுத்து வச்சேன். போக்குள்ள வீடியோ பார்த்து சப்பாத்து எடுப்புன்னு வச்சு ஆனா அதெல்லாம் நடக்கல. ஜிம்மா முடிச்சு அழகா மறக்காம சரியா போய் எடுத்துட்டு அப்ப எனக்கு ஏதோ ஒரு திறமை நாங்கஞ்சால 2 பேரும் நடந்துறிய 2 பேர் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. வளமையான கடை அதை நல்லபடியா திண்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் காய்ச்சி இருந்து போட்டு ஓட்டத்துக்கு போறதுக்கு எல்லாத்தையும் கட்டி அப்படி இப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு பார்த்தேன் மாற்றி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே ரூமுக்கு உள்ளுக்கு வந்து திரும்ப கதை 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 கழிச்சு முடிக்கிறதுக்கு மாதிரி ஆவினுச்சு. நீ இருந்து சரி வரான்னு சொல்லி எல்லாருமா மொத்தமா வெளியாவிட்டு அங்க இன்ஜின் ஓடர்லாம் கொடுக்கப்பல போற வழியிலே இடைக்கிடைக்க வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சிட்டு வாகனத்துக்கு தேவையான சாப்பாடை கொடுத்தடிக்க ஓவர் அமல பெய்து இதெல்லாம் சரிப்பட்டு வராண்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். பசி வேற இனி செல்லையா வேணும். ரூமுக்கு வந்துட்டேன். தூரத்துக்கு போ மாச்சல் அடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற கடையில பால் போத்தலை சோட்டிச்சே வாங்கிட்டேன். முதற்கட்டமா சோட்டிச்சை திண்டு முடிச்சாச்சு. அடுத்தது வாங்கின பால் போத்தல மூடிய திறந்து வாக்கிய ஊத்துறேன் நான் வார மாதிரியே இல்ல. பசி வேற அடிக்குது. இந்த டைம்ல இதெல்லாம் தேவையான மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் ஒரு குழுக்கொலண்டை போட்டுட்டு நல்லா ஊத்தினேன். வந்துட்டு குடிச்சிட்டு முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.